இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் தண்ணீர் குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகுது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. அப்போது இந்த ஸ்திரீ இயேசுக்கிட்ட என்ன பண்ணுறா? இந்த வார்த்தையை சொல்கிறா. இயேசு என்ன பண்ணுறா? இந்த ஸ்திரீக்கிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? கேட்குறார். அப்போ தண்ணீர் கொடுன்னு கொடுத்தோன்னோ, அப்போ நீ யூதனாக இருக்கிற சமையார இடத்துல என்னிடத்தில் நீ தாகத்துக்கு தா என்று என்ன கேட்கலாமான்றார். அப்போ இயேசு 10ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று என்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்பதை அறிந்திருந்தையானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை என்ன பண்ணுவார்? அப்போ நீ இந்த தேவன் இன்னார் என்று என்ன பண்ணல, அறியலை. இன்னும் நீ அறிஞ்சிருந்தீன்னா நீ ஜீவ தண்ணீரை என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட கேட்கல. அப்போ தேவனை இந்த பெண் என்ன பண்ணல, அறிய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. உடனே அவளுக்கு சொல்கிறா, முண்டுக்களை பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமாக இருக்கிறது, எங்கிருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் திருப்பம் என்னது கிடைக்கணும்? ஜீவ தண்ணீர் தரான்னு ஒன்றுமே இல்லைல்ல, எப்படி? நானாவது பக்கெட் டிக்கெட்டெல்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறேன், குடம்லாம் எடுத்துன்னு வந்துருக்கிறேன், உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே, எப்படி என்ன பண்ண ஜீவனை கொடுக்கக்கூடிய தண்ணீர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்தது ஒன்று கேட்குறான். இந்த கிணத்தினுடைய அருமை பெருமையை பேச ஆரம்பிச்சிட்டான். சொல்லுங்கள், இந்த கிணற்றுடைய அருமை பெருமையை பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த கிணறு யாருது தெரியுமா? இது யாருடைய கிணறு? யாக்கோபும் அவனுடைய சந்ததியாரும் இந்த ஜனத்தில் என்ன பண்ணாங்க? தண்ணீர்லாம் என்ன பண்ணாங்க? குடிச்சிருக்கிறாங்க. அவர் தந்த கிணறு இது. அந்த யாக்கோபை காட்டில் நீ என்ன பெரியவரா? சொல்லுங்கள், யாக்கோபை காட்டுற என்னது? நீர் பெரியவரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா? அப்போது அவர்கிட்ட கேட்குறா. அப்போது இவர் 13 சொல்கிறார், அவருக்கு பிரதித்தமாக, இந்த தண்ணீரை கொடுக்க மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்க ஒரு காலம் தாகம் உண்டாது. நான் அவனுக்கு கொடுக்குற தண்ணீர் ஜீவகோலம், அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாக நீரூற்றாக இருக்கிறது. அப்போது அவர் சொல்கிறார், எப்பா இந்த தண்ணீரை கொடுக்குறவங்களுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்குற ஒரு தண்ணீர் இருக்குது பாருங்கள், நித்திய ஜீவகாலமாக நீரூற்றாய் ஊற்றுகிற ஊற்றை போல் இருக்கும், அது தாகமே உண்டாகாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவன் யாக்கோபை பற்றி சொல்கிறான். இவர் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் பெண் இல்லை, அதை காட்டிலும் நான் யார்? பெரியவர். சொல்லுங்கள், அதை காட்டிலும் பெரியவர். அப்போது இந்த தேவன் யார் அப்படின்னா, இந்த பெண்ணு யாக்கோபு தான் பெரியவர்னு நினச்சினுக்கிறான். சொல்லுங்கள், இந்த தண்ணீர் விஷயத்தில் என்ன பண்ணுறான்? யாக்கோபு தான் பெரியவர்னு நினச்சினுக்கிறான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, இந்த யாக்கோபை காட்டிலும் பெரியவர் உன்னிடத்தில் என்ன பண்ணுறார்? பேசிக்கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணல, யாக்கோபை பெருசாக பார்த்துனுக்கிறீங்க, அதை காட்டிலும் பெரியவர் என்ன பண்ணுறாரு? உங்கள் மத்தியில் இருக்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முற்பிதாக்கள்னால் ஒரு பெரிய பற்று. ஏன்னா முற்பிதாக்களுக்கு என்ன பண்ணாங்க? தேவன் பேசினார், அவங்களோட உடன்கொண்டு பேசினார், அவங்களோட கூட இடைப்பட்டார் என்று சொல்லி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை என்ன பண்ணுவாங்க? எப்போதுமே பெருசாக இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அதனால தான் அவங்களுடைய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. அதனால தான் அந்த இடத்துல தண்ணீரை குத்தி பேசணுன்னு, நீங்கள் என்ன பெரியவரா? யாக்கோபு எவ்வளோ பெரிய ஆள், இந்த கிணறு எவ்வளோ பெரிய மகிமை, அவங்கெல்லாம் குடித்தது உண்டு, அவங்க மிருக ஜீவன்லாம் குடித்தது உண்டு, நீங்கள் எப்படி ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும்? அப்போது இந்த பெண்ணுக்கு என்ன பண்ணல, ஒரு காரியம் அறியலை. என்ன அப்படின்னா, இயேசுவை ஒரு சாதாரண என்னதுங்க முதல்ல பார்க்க சொல்ல, ஒரு மனுஷனாக தான் பார்த்தால வழிய, அவர் என்ன பண்ணல, பெரியவராக என்ன பண்ணல, பார்க்கல. என்ன பண்ணல, பெரியவராக பார்க்கல. அப்போ அவருக்கு ரொம்ப பெரியவராக பார்க்கல. அப்போ இயேசு வலுக்கட்டாயமாகவே சொல்கிறார். என்னப்பா அப்படி சொல்கிறேன்னா, நான் யாக்கோபை காட்டிலும் பெரியவர். சொல்லுங்கள், நான் யாக்கோபை காட்டிலும் பெரியவர். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். யாரை காட்டிலும் பெரியவருங்க? யாக்கோபை காட்டிலும் பெரியவர். ஏன்னா யாக்கோபு கொடுக்குற தண்ணீர், அந்த மிருக ஜீவன்கள் குடித்த தண்ணீர், நீ திரும்பி திரும்பி என்ன பண்ணுற? அந்த தண்ணீரை குடிக்கிற. ஏன்னா இந்த தண்ணீரை குடித்தா தாகம்தான் ஊறும், தாகம்தான் என்ன பண்ணும்?
அடங்கும். ஆனால் நான் குடிக்கிற தண்ணீரை கொடுத்தா தாகமே என்ன பண்ணாது, வராது. அது ஏன் தாகம் வராதுன்னா, உனக்குள்ளேயே என்ன பண்ணும், கிணறு உனக்குள்ளேயே வந்துடும், உனக்குள்ளேயே ஒரு ஊற்று வந்துடும், உனக்குள்ளேயே ஊற்று சுரந்து கொண்டே இருக்கும். அப்போ உனக்கு என்ன பண்ணது, தாகமே கிடைக்காது. ஆக இந்த கிணறை தந்த யாக்கோபு, அது தாகம் உண்டாகுது, அது குடிக்க தோணிக்கொண்டே இருக்கும். ஆனால் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், ஒரு தண்ணீரை கொடுப்பேன். அது நீ இங்கே வரணும்னு அவசியமாக இருக்காது. அந்த தண்ணீர் என்ன பண்ணும், உனக்குள்ளே ஊறுகிற நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற ஊற்றை போல் என்ன பண்ணும், இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சொல்லி அவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, அந்த கிணற்றை காட்டிலும், அந்த கிணற்றை தந்த யாக்கோபை காட்டிலும் தான் பெரியவர் என்பதை என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்திரீக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஸ்திரீக்கு ஒரு காரியம் அப்போ வெளிப்படல, இப்படி பேசின பிறகு என்ன பண்ணியிருக்குது, ஏதோ வெளிப்பட்டிருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நமக்கு என்ன பண்ணணும், இன்றைக்கி இயேசு ஒரு சாதாரணமானவராக இருக்கக்கூடாது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், முற்பிதாக்களை காட்டிலும் அவர் யார், பெரியவர். சொல்லுங்கள், முற்பிதாக்களை காட்டிலும் யார் அவர், பெரியவர். ஹல்லேலூயா. முற்பிதாக்கள் சரீரத்துக்கு ஏற்ற தண்ணீரை கொடுத்திருக்கலாம். இவரோ வெறும் நம்முடைய சரீரத்துக்கு ஏற்ற தாகத்தை தீர்க்கிறவர் அல்ல, நம்முடைய ஆன்மாவுக்கும் நம்முடைய ஆவிக்கும் நம்ம நித்தியத்துக்கும் நிரந்தரமான வழியை உண்டாக்கி நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தையும் ஆத்தும தாகத்தையும் தீர்க்க வல்லவர் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால தான் அவர் யாக்கோபை காட்டிலும் பெரியவர். சொல்லுங்கள், யாருங்க அவர், யாருங்க, யாக்கோபை காட்டிலும் பெரியவர். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். யாக்கோபு பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகள் எல்லாரையும் கடைசி நாட்களை கூப்பிட்டு என்ன பண்ணுமாற, ஆசீர்வதிச்சான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணான், ஆசீர்வதிச்சான். கடைசி வரைக்கும் அவனுக்கு மகிமையும் கனமும் உள்ள விடானா என்ன பண்ணாமல் மறிச்சான். ஹல்லேலூயா. அதே போல் அதை காட்டிலே ஒரு பெரியவர். அதை காட்டிலே என்னது, அந்த யாக்கோபே கூப்பிட்டு தன் மக்களை எல்லாரையும் என்ன பண்ணுது, கடைசி நாட்களில் ஆசீர்வதிப்பார் என்றால், இயேசு அதை காட்டிலும் பெரியவராக தன்னுடைய ஜனங்களை எல்லாம், தன்னுடைய மக்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவராக என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறவராக என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஒரு காரியம் புரிஞ்சு இருக்கணும், முற்பிதாவாகிய யாக்கோபை காட்டிலும் இயேசு பெரியவரே. சொல்லுங்கள், யாக்கோபை காட்டிலும் இயேசு பெரியவர். இந்த காரியத்தை அவர் ஸ்ரீக்கு வெளிப்படுத்துகிறார். நான் பெரியவர். நான் யாருங்க, நீ பெரியவராக கேட்க, ஆமாம் நான் பெரியவர்ன்றார். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நாம் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்க வந்தவர், ஆத்தும தாகத்தை போக்க வந்தவர், நமக்குள்ளாக என்ன பண்ணுறாரு, நீரூற்றை என்ன பண்ணுகிறவர், உண்டாக்க வந்திருக்கிறவர், ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்க வந்தவர். இவர் பெரியவர். சொல்லுங்கள், இவர் யாருங்க, பெரியவர். இவர் பெரியவராய் நம்ம பார்ப்போம் என்றால், நிச்சயம் சொல்கிறேன், நம்முடைய ஊழியத்திலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலும், நம்முடைய பொருளாதாரத்திலும், நம்முடைய சரீர சுகத்திலும் பெரிய காரியங்களை நம்மால் என்ன பண்ண முடியும், எதிர்பார்க்க முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், பெரிய காரணம் என்னன்னா, நம்முடைய எல்லாவற்றிலும் ஜீவ தண்ணீர் உண்டாகும். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் என்ன பண்ணோம், உண்டாகும். அந்த ஜீவ தண்ணீர் என்ன பண்ணாது, வற்றவே வற்றாது. அது நமக்குள்ளாக என்ன பண்ணோம், எப்போதும் சுரந்து கொண்டே இருக்கும். அமுத சுரபி போல் என்ன பண்ணோம், சுரந்து கொண்டே இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் என்ன பண்ணோம், பணம் ஒரு ஜீவனை கொடுக்குறது. பணம் என்னதுங்க, இந்த வாழ்க்கையில் ஜீவனை கொடுக்குது. என்ன ஜீவனை கொடுக்குது அப்படின்னா, மனுஷனுக்கு சாப்பாடு, ஆகாரம், உணவு இதெல்லாம் என்ன பண்ணுது, தருகிறது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதை நம்ம பெற்றுக்கலாம். ஆகவே நமக்கு அது கூட என்ன பண்ணாது, குறையில்லாமல் நிறைவாக ஊறுகிற ஊற்றை போல தொடர்ந்து கடத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதே போல் சுகம் ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் பலனையும் தருகிறது. அந்த சுகம் கூட நமக்கு குறைபடாமல் எந்த காலம் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஊற்றை போல, நீரூற்றை போல சுகத்தை நமக்கு தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. சுகத்தை என்ன பண்ணுவார், தந்து கொண்டே இருப்பார். பலன் ஒரு மனுஷனுக்கு ஆயுசு வரைக்கும் தேவை. சொல்லுங்கள், ஆயுசு வரைக்கும்
இந்த வயசான பிறகு எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நான் கொடுக்குற இந்த ஊற்று, நான் கொடுக்குற இந்த பலன், இந்த ஜீவ ஊற்று என்ன பண்ணோம், இப்போ இருக்கிறது மட்டுமில்ல, உனக்கு முதிர் வயதிலும் பசுமையும் செழுமையுமா இருப்ப. ஹல்லேலூயா. அப்போது இருந்த பலன் இப்போது இருக்கும். கர்த்தரே நமக்கு என்ன பண்ணுவார், எந்த நாளும் பலனாக என்ன பண்ணுவார், இருப்பார். அது மட்டும் சொல்ல, நானும் புத்தி அறிவு இல்லைப்பா, சின்ன வயசுலாம் நானும் புத்தி அறிவாக இருந்தேன், இப்போ வயசாகிடுச்சு தெரியுமா, என்னால் என்ன பண்ண முடியல, புத்தி இல்லைங்க. ஜீவ ஊற்று நமக்குள்ளே ஊறிக்கொண்டிருக்கிறது. அந்த ஊற்று என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கையில் வாழ்நாளெல்லாம் ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் விவேகத்தையும் ஆலோசனைகளையும் நமக்கு என்ன பண்ணோம், தந்து கொண்டே இருக்கும். குறைவே என்ன பண்ணாது, இருக்காது. பண விஷயத்திலும், பலன் விஷயத்திலும், அறிவு விஷயத்திலும், ஹல்லேலூயா, சுக விஷயத்திலும், எந்த விஷயத்திலும். அதுக்கப்புறம் பாருங்கள், தேவனை அறிகிற காரியம், தேவனை அறிகிற காரியம் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அந்த தாகம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாது, குறை இல்லாமல் என்றென்று என்ன பண்ண அந்த வாஞ்சையை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களும் நமக்கு என்ன பண்ணது, குறை இல்லாமல் என்ன பண்ணோம், எல்லாம் நிறைவாய் இருக்கும். அதனால தான் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை என்ன பண்ணாது, குறைவே இருக்காது. ஏன்னா ஜீவ தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, ஊறிக்கொண்டே இருக்கிறது. அது என்ன, தாகம் எடுக்காதபடி என்றென்றைக்கும் அந்த நமக்கு வாழ்க்கையில் தந்து கொண்டே இருக்கிறபடினால ஒரு நன்மையும் நமக்கு என்ன பண்ணாதுங்க, குறைபடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் பெரியவர். ஆண்டவரே, அந்த தண்ணீரை காட்டிலும் எங்களுக்குள்ளாக ஊறுகிற, நித்திய காலம் ஊறுகிற ஜீவ ஊற்றை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அது எங்களுக்குள்ளாய் சுரந்து கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆகவே ஆண்டவரே, எந்த நாளும் நாங்கள் குறைபடாமல் நிறைவாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களுடைய வாழ்வில் பெரியவராக இருக்கிறீங்க, பெரியவராக இருக்கிறீங்க. இயேசு நீர் பெரியவர், இயேசு நீர் பெரியவர், இயேசு நீர் பெரியவர். பொருளாதாரத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. சரீர சுகத்துக்கு அடுத்த காரியத்தில் பெரிய காரியங்களை செய்ய பார்க்குறீங்க. குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. தொழிலில், வியாபாரத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. ஊழியத்தில் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. சுகத்துக்கு அடுத்த காரியத்தில் ஆண்டவரை எல்லாம் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. ஞானம், புத்தி, அறிவு இந்த காரியத்தில் பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. ஒன்றும் குறையில்லாமல் நிறைவாக எங்களை நடத்த போகிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.